அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாருங்கள், புருஷன் பேச்சு பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? என்றைக்குமே புருஷனை சந்தேகப்படக்கூடாது. அதே மாதிரி பொண்டாட்டியை புருஷன் சந்தேகப்படக்கூடாது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம எந்த எல்லைக்கு போனாலும் நம்ம டீசெண்டாக கவர்மெண்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்கிற பேச்சு அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அடிக்க வேண்டாம், அனாவசியம் போகாத இடத்துக்கு போக வேண்டாம், தவறான வழிக்கு போகாதே, தவறானவங்ககிட்ட பேசாதே, தவறானவங்ககிட்ட பேசி பழகாதே. அவங்க எந்த ரூபத்துலேயும் கூட்டிகிட்டு போய் ஏதாவது தண்ணியை வாங்கி கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக சேர்ந்து எல்லாம் பேசி எல்லாமே பண்ணினாங்கன்னா நம்ம குடும்பத்தில் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பொண்டாட்டி பேச்சு கேட்காதனால தான் இன்றைக்கி ஆண்கள் இன்றைக்கி அவங்க சௌகரியத்துக்கு சுற்றிட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் ஒழுக்கமாக இருந்துட்டு ஏதோ வேலைக்கு போனோமா, 10 காசு சம்பாரிச்சோமா, 3 நேரம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோமா, நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தோமான்னு வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவள் பேச்சை நாம் எதுக்கு கேட்கணும்? எதுக்கு நம்ம அவள் பேச்சு கேட்கணும்? நம்ம ஜாலியாக இப்படியே இருப்போம், நம்ம தண்ணி அடிப்போம், கடையில் சாப்பிடுவோம், தேவையில்லாத ஆளுங்களோட சேர்ந்துட்டு சுற்றுவோம் அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா, உடம்புல ரத்தம் சொண்டிருச்சுன்னா, இன்றைக்கி தண்ணி மெத்திக்கு தவிச்சு வாய்க்கு தண்ணி கூட ஆள் இல்லாமல் நிற்க போகிறாங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்க முடியாது சந்தோஷமாக. பொண்டாட்டி பேச்சை கேட்காத ஆண்களோட வாழ்க்கை எல்லாமே நடுத்தருவில் தான் நிற்கும். புரியுதுங்களா? நம்ம நல்லதுக்கு சொல்லுவோம், அட நீ சம்பாதிக்க வேண்டாம், எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், நம்ம வீட்டு இருக்கிறத சாப்பிட்டு நம்ம சந்தோஷமே இருப்போம், நீ வீட்டில் இரு, நீ கடைகளில் சாப்பிடாத, கடகணில் தங்காதே அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பட்டு அழிஞ்சு நொந்து நூலாகி நாளைக்கு பொண்டாட்டி தேடி வரப்போ அந்த பொண்டாட்டி ஏற்றுக்குவாளா? சொல்லுங்கள். நிறைய வீட்டில் சம்பாரித்து கொடுக்குறப்பே புருஷனை மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி காசு கொடுத்தா சந்தோஷம் பேசுகிறாங்க, பணம் காசு கொடுக்கலினாக்கா துணி இப்படி வெளியே துரத்தி விட்றாங்க. அந்த மாதிரி காலத்தில் இப்போ காலகட்டம் நிறையா போயிட்டுருக்கு, நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நானும் அப்படி கிடையாது. இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம், நீ சந்தோஷம் நம்ம வீட்டில் இரு, குழந்தைங்களோட இரு, சந்தோஷமாக இரு, வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போ, 3 நேரம் வீட்டில் சாப்பிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து துணியோரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வேச்சை கொஞ்சம் கூட கேட்குறதில்ல. இன்றைக்கி நான் எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியுங்களா? இன்றைக்கி நான் வட்டிக்கு வாங்கிட்டு, இன்றைக்கி நான் ஒருத்தட்ட பணத்தை கைமாத்தா வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு இன்றைக்கி நான் படைச்ச ரப்பில் அலமிக்க தான் தெரியும். இன்றைக்கி நான் வட்டி கட்ட முடியாமல் வாங்கினதை திருப்பி தர முடியாமல் இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் தெரியுங்களா? நான் வெளியில் எதுவும் காட்டிக்கிறது இல்லை. வெளியில் காட்டி என்ன பிரயோஜனம்? அல்லாத எனக்கு அதை லேசாக்கி தரணும், அல்லாததுக்கு உண்டு எனக்கு பர்க்கத்து கொடுக்கணும், இல்லாட்டி நான் துவா செய்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்க்குறேன். எனக்கு எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. மக்களே, இது தப்பாக ரைட்டுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நரக வேதனையில் இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு மக்களோட உதவி கண்டிப்பாக சப்போர்ட் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ளே வெளியில் சிரிச்சுக்கிற மனசுக்குள்ளே ரொம்ப ஆதங்கம். என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் அதை விட்டுட்டேன். என்றைக்கு நம்மளை தேடி வராங்களோ புரிஞ்சு அப்போ வரட்டும். அன்ன வரையும் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மேலே நல்லா பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.